1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அருள் புரிவாய் கருணை கடல, அருள் புரிவாய் கருணை கடல, ஆறுயிரனைத்தும் அமர வாழு பெறவே அருள் புரிவாய் கருணை கடல, ஆறுயிரனைத்தும் அமர வாழு பெறவே அருள் புரிவாய் கருணை கடல. பரிபூர்ண சதானந்த வாரிய, பரிபூர்ண சதானந்த வாரிய, பரிபூர்ண சதானந்த வாரிய, பரிபூர்ண சதானந்த வாரிய, பக்தரட்சகனே பக்தரட்சகனே பரமாத்மனே, பக்தரட்சகனே பரமாத்மனே, அருள் புரிவாய் கருணை கடல, ஆறுயிரனைத்தும் அமர வாழு பெறவே அருள் புரிவாய் கருணை கடல. அருணோதயம் போல் ஆத்ம சாந்தியும், அருணோதயம் போல் ஆத்ம சாந்தியும், அறிவுண்மை அன்பு திருவும் தருவாய், தரும பயிர் வாழும் தருணமாமழைய, தரும பயிர் வாழும் தருணமாமழைய, தரும பயிர் வாழும் தருணமாமழைய, தங்குலம் எங்கிலும் மங்களம் பொங்கவே, தங்குலம் எங்கிலும் மங்களம் பொங்கவே அருள் புரிவாய். நிசரி நிசனி நிசனி தப்பானி சனி பகரி கபானி அருள் புரிவாய். கபானி சனி கரி நிசனி பகரி சாதரி கபானி அருள் புரிவாய். சனி சாதா நிசனி நிசனி சனி கரி 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 நிசனி பானி சனி 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 கரி நிசனி பானி சனி சனி கபானி அருள் புரிவாய் கருணை கடல, ஆறுயிரனைத்தும் அமர வாழு பெறவே அருள் புரிவாய் கருணை கடல. காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயிலுண்டு, கோவிலுக்கு பொருள் என்னடா குமரா, நீ இருக்கும் இடம் காணடா. காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயிலுண்டு, கோவிலுக்கு பொருள் என்னடா குமரா, நீ இருக்கும் இடம் காணடா. நதிகளிலும் மலர்களிலும் நடந்து வரும் தென்றலிலும் உன்முகம் கண்டேனடா, உன்முகம் கண்டேனடா, எங்கும் சண்முகம் நின்றானடா. ஓ முருகா என்றவுடன் உருகுதடா உள்ளமெல்லாம், ஒரு கணம் சொன்னேனடா, அங்கே சரவணன் வந்தானடா.
காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கும் மயில் உண்டு கோவிலுக்கு பொருள் என்னடா குமரா நீ இருக்கும் இடம் தானடா. தெய்வயானை தேடி வந்தாளோ விழி பண்டோடு கந்தன் உன்னை காண வந்தாளோ. தெய்வயானை தேடி வந்தாளோ விழி பண்டோடு கந்தன் உன்னை காண வந்தாளோ. அருள் கண்ணோடு பக்தன் என்னை பார்க்க வந்தாளோ. அழகிய திருமகள் பள்ளி வந்தாளே புறமகள் வருவதில் முதல் மகள் கோபம் கொண்டாளே. ஒரு மகள் அழகிய திருமகள் பள்ளி வந்தாளே புறமகள் வருவதில் முதல் மகள் கோபம் கொண்டாளே. இரண்டுக்கும் இடையிலே மிரண்டது ஏனடா சோதனை எனக்கு வைத்தாயே இரு பெண்ணாலே வேதனை உனக்கு வைத்தாயே என் முன்னாலே நாடகம் நடக்க வைத்தாயே. ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தாய் முருகா தாலேலோ. ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தாய் முருகா தாலேலோ. அழகிய தாமரை மலர்களிலே தவழ்ந்தாய் குமரா தாலேலோ. தாலேலோ நீ தாலேலோ தாலேலோ நீ தாலேலோ. ஆடுவதும் பொட்டிலடா அன்பு மகன் கட்டிலடா. ஆடுவதும் பொட்டிலடா அன்பு மகன் கட்டிலடா. பாடுவதும் பள்ளி அல்லடா என் தந்தையா ஏழையுடன் பள்ளி கொள்ளடா. திருப்பாதம் நான் தாங்கத்தாலேலோ இந்த புவியாவும் நீ தாங்கத்தாலேலோ. தங்கையாம் வேலையா தாலேலோ என் தங்கையாம் முருகையா தாலேலோ. நீ தாலேலோ நீ தாலேலோ. అమ్మా యశోద నీవు కొడుకు తుడుకు వినవమ్మా యశోద నీవు కొడుకు తుడుకు వినవమ్మా యశోద. ఆదర ముఖన బాగున జేతివ ఆదర ముఖన బాగున జేతివ అతివ వైకుంఠమణి ముద్దు பட்டின அம்மா இல்லாம இந்த இது கிடையாது. பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தம் இல்லாம ஒரு தாயினுடைய மார்பகத்தில் எந்த குழந்தையும் பால் குடிக்க முடியாது. அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தம் இல்லாம யுவாவையோ இல்ல பாலச்சந்திர ஐயாவையோ உங்களையோ நாங்கள் வந்து சந்திக்க முடியும். என்ன காரணம்னா இந்த ஆன்மா இன்ன காலகட்டத்தில் இன்னார் மூலமாக இதை அடையணுங்கிற விதி இருக்கு. அதாவது ஒரு ஒரு ஜீவன் படைக்கிற பொழுதே யார் அந்த ஜீவனை தொடணும், யார் யாரோட உறவு கொள்ளணும், யார் யாருக்கு யார் மகனா போய் பிறக்கணும் மகளா போய் பிறக்கணும், யாருக்கு எந்த அருள் கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாலே அதை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதான் நமக்கு தெரியாம ஒன்றா இருக்கலாம். அதாவது வாழும். அதான் பிரபஞ்சமே வந்து ஒரு 9 முடியாலான்னு சொல்லுவாங்க. முதல்ல இப்போ இந்த சைனீஸ் பார்த்தீங்கன்னா இஞ்ஞாங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது இஞ்ஞாங்க தெரியும்
ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கும் போதோ ஹீலிங் கொடுக்கும் போதோ பேசிக்காக வந்து இங்யா ஓங்கிறது தான் அப்படி ப்ராப்ளம். முதல்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன், அப்புறம் லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி 6. ஆனால் அதுக்கப்புறம் மகான்கள், யோகிகள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இப்பெல்லாம் யார் தாங்கி நிற்கிறோம்னா அகத்திய பெருமான் தான். சித்தாந்த படம் பார்த்தீங்கன்னா கிடையாது. பிரபஞ்சமே வந்து ஒரு 9 முடியலான்னு சொல்லுவாங்க. முதல்ல இப்போ இந்த சைனீஸ் பார்த்தீங்கன்னா இங்யாங்கில் சொல்லும்போது சொன்னாங்க. அதாவது இங்யாங் தெரியும். ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கும் போதோ ஹீலிங் கொடுக்கும் போதோ பேசிக்காக வந்து இங்யா ஓங்கிறது தான் அப்படி ப்ராப்ளம். முதல்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன், அப்புறம் லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி 6. ஆனால் அதுக்கப்புறம் மகான்கள், யோகிகள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இப்பெல்லாம் யார் தாங்கி நிற்கிறோம்னா அகத்திய பெருமான் தான். சித்தாந்த படம் பார்த்தீங்கன்னா கிடையாது. சிவனே அகத்தியனா அப்படின்னு ஆதி சிவன் ஒன்று இருக்கு. இந்த சிவன் யாரு? ஆதியில் தோன்றிய சிவமே ஆதி சிவமாம் அகத்தியமா. அவன் யார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அகத்துக்குள்ளும் தீயா ஜீவனா ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த விளக்க ஜீவன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜோதி எங்கேயும் இல்லை. அதான் அந்த வள்ளலார் சொன்ன அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. இது அருட்பெரும் ஜோதி. நம்ம அருட்பெரும் ஜோதி. அதாவது சித்தருடைய பாட்டு அப்படி பார்க்கணும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதிட்டாங்க. ஆனால் அதுக்கே நிறைய விஷயம் வரலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அப்புறம் தனிப்பெரும் பூ அடைஞ்ச சின்ன பூ அடைஞ்ச பூ தானே கொடுத்தீங்க, புஷ்பம் தானே ஐயா கொடுத்தீங்க. நான் சிவத்தையும் சேர்த்து கொடுத்தேன். பார்வதி ഗിരീശ്വരന്റെ ചിന്തയിൽ മുഴുകി വലഞ്ഞു. പാർവണേന്നു നോക്കി പാർവതി ഗിരീശ്വരന്റെ ചിന്തയിൽ മുഴുകി വലഞ്ഞു. നിദ്ര നീയല്ലും പകലും മഹേശരൂപം ശൈലപുത്രിക്കുള്ളിൽ തെളിഞ്ഞു. നിദ്ര നീയല്ലും പകലും മഹേശരൂപം ശൈലപുത്രിക്കുള്ളിൽ തെളിഞ്ഞു. സർപ്പനായക ഭൂഷയിലും സാംബശിവനുടെ
தந்து கதோரம் சொல்வழியாய் கவலையை தீர்ப்பாய். அம்மா என்று அழைக்கும் இந்த குழந்தைக்கு இங்கே உன் அருள் அன்றி வேறேதும் வேண்டாம் அம்மா. சும்மா நான் இனிமேலும் இருந்து விட்டால் பலி ஏதும் எனக்கில்லை உனக்கே அம்மா. பதார விந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீன்றி அறிந்தேன் அம்மா. சேதாரம் இல்லாத செழிப்பை தந்து கதோரம் சொல்வழியாய் கவலை தீர்ப்பாய். செல்வங்கள் ஏராளம் இருந்தாலுமே உன் அருள் செல்வம் இல்லாமல் நல்கதி உண்டோ? இன்பத்தில் பங்கேற்க எவரும் வருவார், இந்நாளும் துணை நிற்க நீயே வருவாய். பதார விந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீன்றி அறிந்தேன் அம்மா. சேதாரம் இல்லாத செழிப்பை தந்து கதோரம் சொல்வழியாய் கவலை தீர்ப்பாய். ஈஸ்வரனே சிந்தையில் மூழ்கி வளர்ந்தோ. ശരപ്പൊളി മാല ചാർത്തി ശരദിന്ദു ദീപം നീട്ടി കുറിഞ്ഞികൾ പൂത്തരാവിൽ ഏതു രാഗം നിന്നെ തേടുന്നു ശരപ്പൊളി മാല ചാർത്തി
മാസം അകലെ പൂമണമോ കാറ്റിനു വെറുതെ സ്വരമുണരാതെ ഒരു ഗാനം അരികെ കൈവളയുടെ കളിച്ചിരി വെറുതെ ദാഹജലം തേടി നീ വരും കാലകങ്ങളിൽ തീയരിഞ്ഞ ജീവനൊമ്പരം വീണുറങ്ങിയോ വരമംഗളമരുളും നിറമുകിലിൻ കനിവൊഴുകാത്തൊരു വൈശാഖം പോലെ ശരപ്പൊളി മാല ചാർത്തി ഉയിരിനു പോലും ശ്രുതിയാമിൻ അഴകേ നീനിയൊരു താളം പകരൂ ചിറകിനു താഴെ തണലേകും കുളിരേ ജീവനിൽ മധുമഴയായി നിറയൂ ഏതു ജന്മ പുണ്യമിന്നു നിൻ ദേവസാന്ത്വനം സ്നേഹമന്ത്രമായുണർന്നതീ മൂകവീണയിൽ മിഴിയിൽ പുലരൊളിയായി നിറകുടമായി പദമാടി വരും സംഗീതം പോലെ ശരപ്പൊളി മാല ചാർത്തി ശരദിന്ദു ദീപം നീട്ടി കുറിഞ്ഞികൾ പൂത്തരാവിൽ ഏതു രാഗം നിന്നെ തേടുന്നു ശരപ്പൊളി മാല ചാർത്തി രിഗ രിഗ സരി നി സ പനി സരി പനി സരി മ പനി രിഗ രി രി സരി സരി സദ നി പ മ പ മ നി പ സ നി രി ത സരി മ നി സരി 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 പനി സ നി പ നി മ പ സ നി സരി നി സ പ നി മ പ നി മ പ രി പ സ നി രി ര സരി സരി മ നി സ നി സ നി ര രി പ നി പ നി രി പ സരി മ പ നി രി രി മ രി രി മ രി രി സ രി സ രി സ സ നി സ നി നി സ നി നി പ നി സ രി മ அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வம் முருகனே பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன் பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பசியாரி நின்றவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே
ചെമ്പയ്ക്ക് നാദം നിലച്ചപ്പോൾ തന്റെ ശംഖം കൊടുത്തവനേ. ചെമ്പയ്ക്ക് നാദം നിലച്ചപ്പോൾ തന്റെ ശംഖം കൊടുത്തവനേ. പാഞ്ചജന്യം കൊടുത്തവനേ. നിന്റെ ഏകാദശി പുലരിയിൽ ഗുരുവായൂർ സംഗീത പാൽക്കടലല്ലോ. എന്നും സംഗീത പാൽക്കടലല്ലോ. ചെമ്പയ്ക്ക് നാദം നിലച്ചപ്പോൾ തന്റെ ശംഖം കൊടുത്തവനേ. ഒരു കണ്ഠമിടറുമ്പോൾ 1000 കണ്ഠത്തിൽ സരിഗമ കൊളുത്തും പരമ്പൊരുളേ. ഒരു കണ്ഠമിടറുമ്പോൾ 1000 കണ്ഠത്തിൽ സരിഗമ കൊളുത്തും പരമ്പൊരുളേ. ആദിമധ്യാന്തങ്ങൾ 3 സ്വരങ്ങളാൽ അളന്നവനേ. ഈശ്വരങ്ങൾ സസരിതനി നിതമത ദദ്ദമഗമ ഗമദന മദനി സരിതനി സരിതനി സരിഗിരി സരി ഗമഗിരി സരിതനി സരിതമഗമദനി. ഈശ്വരങ്ങൾ നിനക്കർച്ചനാ പുഷ്പങ്ങൾ സ്വീകരിച്ചാലും ഹരേ കൃഷ്ണ. ചെമ്പയ്ക്ക് നാദം നിലച്ചപ്പോൾ തന്റെ ശംഖം കൊടുത്തവനേ. കളഭച്ചതണിയിക്കാൻ ഉദയാസ്തമയങ്ങൾ കുളി കഴിഞ്ഞീറൻ അണിയുമ്പോൾ. കളഭച്ചതണിയിക്കാൻ ഉദയാസ്തമയങ്ങൾ കുളി കഴിഞ്ഞീറൻ അണിയുമ്പോൾ. ആയുരാരോഗ്യ സൗഖ്യം പകരും വിഷ്ണു നാരായണ ഹരേ നാരായണ. ആനന്ദ ബാഷ്പങ്ങൾ സ്വീകരിച്ചാലും നീ ഗുരുപവനേശ്വര നാരായണ. ചെമ്പയ്ക്ക് നാദം നിലച്ചപ്പോൾ തന്റെ ശംഖം കൊടുത്തവനേ. പാഞ്ചജന്യം കൊടുത്തവനേ. നിന്റെ ഏകാദശി പുലരിയിൽ ഗുരുവായൂർ സംഗീത പാൽക്കടലല്ലോ. എന്നും സംഗീത പാൽക്കടലല്ലോ. ചെമ്പയ്ക്ക് നാദം നിലച്ചപ്പോൾ തന്റെ ശംഖം കൊടുത്തവനേ. മുത്തും പവഴമും വരഗത പച്ചയും നീലമും സികപ്പും ഗോമേതകമും മിന്നിടും വൈരമും വൈഡൂര്യമും നവരത്തിനത്തിൽ മിന്നിടും ഹാരമും പള പള പളവെന ചൊലിക്കും മട്ടികയും ഗലഗല ഗലവെന കുലുങ്ങിടും വളയലും നവമണിമാലയും പൊന്മണി നഗയും ഉന്തൻ പുന്നകൈക്ക് ഈടാമോ മുരുകാ പരംകുன்றம் തിരുക്കുമരാ.
பாலும் சர்க்கரை பாகும் கட்டி கரும்பும் கனிரசாரும் தேனில் ஊறி தித்திக்கும் பலாவும் நாவில் ஊறும் அறுசுவை புணவும் கற்பூர வாழையும் அத்திக்கனியும் கொய்த கனிகளும் கொய்யாக்கனியும் திராட்சை பேரிச்சை மாதுளம் கனியும் தெம்மாக்கனியும் தேவாமிர்தமும் உந்தன் பஞ்சாமிர்தத்துக்கு ஈடாமோ முருகா பழனி மலை திருக்குமரா. குழலின் ஓசையும் யாழின் இசையும் தும்புரு நாதமும் மதுர சங்கீதமும் சதங்கையின் ஒலியும் சங்கின் முழக்கமும் தாலாட்டின் நயமும் கோலாட்டலயமும் பச்சை கிளியின் கொச்சை மொழியும் பூ பூ பூவென குயிலின் கீதமும் கணகண கணவென மணியின் நாதமும் பால்மணம் கமழும் மழலை மொழியும் உந்தன் கனி மொழிக்கு ஈடாமோ முருகா சுவாமி மலை திருக்குமரா. அலைக்கடல் அழகும் பனிமலை தொடரும் பாயும் நதியும் வீழும் அருவியும் கதிரவன் ஒளியும் புல்வெளி நிலவும் சிலு சிலு ஊற்றும் சலசல ஓடையும் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களும் மழையும் குளிரும் தென்றல் காற்றும் பனி துளி படர்ந்த பசும்பூச்சோலையும் நெஞ்சத்தை அள்ளும் வான்முகிலும் உந்தன் பேரழகு கீழாமோ முருகா திரு தணிகை திருக்குமரா. பச்சிலை மூலிகை சித்தர்கள் வைத்தியம் நாடியில் சொல்லும் பித்தர்கள் வைத்தியம் தங்கப் பவழ பஸ்பம் வென்று காய கல்பம் உண்பார் சிலரும் தேடி அலைந்து திரிவார் பலரும் சித்தர்கள் வித்தர்கள் அருமருந்தாகிரம் இருந்தும் தீரா நோய் தீர்க்கும் உந்தன் திருநீரு கீழாமோ முருகா திருச்செந்தூர் திருக்குமரா. அரண்மனை வாழ்வும் அரசபோகமும் அறுசுவை உணவும் அரியாசனமும் 1000 கோடி காசொடு பணமும் அயர்ந்துரங்க பஞ்சு மெத்தையும் மனைவி மக்களும் சுகபோக வாழ்வும் சொந்தமும் பந்தமும் சொத்தும் சுகமும் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் நவநிதி இருந்தும் நிம்மதி தரும் உந்தன் சந்நிதிக்கு ஈடாமோ முருகா பத்துமலை திருக்குமரா. முருகா என்னை காக்கும் கவசம் சஷ்டி கவசமன்றோ வேலா எனக்கு வெற்றிகள் தருவது உன் கை வேலன்றோ குமரா எந்தன் குறைகளை கேட்பது உன் இரு செவியன்றோ சரவணா எனக்கு அருளை தருவது உன் திருக்கரமன்றோ கந்தா என்னில் கருணை பொழிவது உன் இரு விழியன்றோ சண்முகா எனக்கு ஆறுதல் தருவது ஆறு முகமன்றோ உனதாறு முகமன்றோ உனதாறு முகமன்றோ. முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜகமெங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜகமெங்கும் இல்லையடி. முக்தி தரும் பரமல் முகத்தினில் ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் முக்தி தரும்
தரும் பரமன் முகத்தினில் ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் ஆசுர தம்மை நெடிய போத்தனில் வென்றவன் வித்தைக்கு ராணி எனும் வாணி தொழும் நான் முகனை வித்தைக்கு ராணி எனும் வாணி தொழும் நான் முகனை குட்டிச்சிறை எட்டவன் அவன் கருவம் உறைந்தோட வழி விட்டவன் குட்டிச்சிறை எட்டவன் அவன் கருவம் உறைந்தோட வழி விட்டவன் அவன் கருவம் உறைந்தோட வழி விட்டவன் தந்தைக்கு குருவாகி திருவேரகம் தன்னில் தந்தைக்கு குருவாகி திருவேரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன் அகத்தியன் நக்கீரன் ஆதிசங்கரோடு அருணகிரி கருள் செய்தவன் அகத்தியன் நக்கீரன் ஆதிசங்கரோடு அருணகிரி கருள் செய்தவன் சம்பந்தனென அவனியில் புகழ் கொண்டவன் சித்தர்க்கு சித்தரன தென்பழனி மாமலையில் சித்தர்க்கு சித்தரன தென்பழனி மாமலையில் நித்தமும் அருள் செய்பவன் பக்தர்களின் நெஞ்சினில் கூடி கொண்டவன் நித்தமும் அருள் செய்பவன் பக்தர்களின் நெஞ்சினில் கூடி கொண்டவன் பக்தர்களின் நெஞ்சினில் கூடி கொண்டவன் வள்ளி தெய்வ யானையோடு வடிவேலும் கையில் கொண்டு வள்ளலவ நாடி வருவான் வள்ளி தெய்வ யானையோடு வடிவேலும் கையில் கொண்டு வள்ளலவ நாடி வருவான் தமிழ் முழங்கும் வாசலை நாடி வருவான் சரவண பவவென்று சொல்லவர் துயர் தீர சரவண பவவென்று சொல்லவர் துயர் தீர சுருதியில் ஓடி வருவான் திருச்செந்தூரில் சக்தியில் நின்றருள்வான் சுருதியில் ஓடி வருவான் திருச்செந்தூரில் சக்தியில் நின்றருள்வான் திருச்செந்தூரில் சக்தியில் நின்றருள்வான் முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனை அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிஸ் அதை அப்படியே நம்ம வெளியே கொண்டு உணரும் போது தான் இந்த வெளியே இருக்க பிறகு நம்ம இந்த இதில் இருக்கிற ஆன்மாக்கள் பூரா ஒரு வடிவங்கள் கொடுக்கும். இந்த வடிவங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஆன்மா அப்படியே உங்க மேலே ரீச் ஆகும், இவர் மேலே ரீச் ஆகும், யார் மேலேயாவது அது ரீச் ஆகும். ரீச் ஆகி எதை சொல்லணுமோ அதை சொல்லி இன்னார் மூலமாக அதை நடத்தணும் அப்படிங்கிற விதி இருக்கும். இவன் நேரத்துக்கு வந்து விளக்கு போட்டு பூஜை பண்ணுங்க, தீபம் ஏற்றினால என்னங்கிற யாருக்கும் தெரியாது. அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி தழல் இப்படி ஆடுது பார்த்தீங்களா, அந்த ஒளி தழலில் தான் வந்து ஜீவ ஜோதியினுடைய ஐக்கியம் இருக்கும். சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கலாம், இந்த சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய விளக்குக்கும் நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். இந்த ஜீவ சமாதி விளக்கு அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவான தாட்டை பூரா அது வாங்கிடும். வாங்கிட்டு அப்படியே நெகட்டிவாக கொடுக்காது, அந்த நெகட்டிவ் பூரா வாங்கி ஃபில்ட்ரு பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்மகிட்ட கொடுத்துரும். இதே மாதிரி சராசரி கோயிலை நம்ம கூப்பிட்டோன்னீங்களேன், இந்த நெகட்டிவான எனர்ஜியை வாங்கி நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றிட்டு வந்தால் பாசிட்டிவ் நம்மகிட்ட கொடுக்காது. அதுதான் சித்திர வழிபாட்டுக்கும் மகான்கள் வழிபாட்டுக்கும் ஜீவசாமி வழிபாடாக தான். இப்போ கோயிலுக்கு வரோம்னா நம்ம கும்பிடுவோம், நல்லா பண்ணுவோம், நம்மகிட்ட கூட பாசிட்டிவ் எனர்ஜி பூரா வாங்குவோம்.
நெகட்டிவ் ஆகி அப்படியே வச்சுட்டு வர திரும்ப நம்மகிட்ட கொடுக்காது. ஆனால் சித்தருடைய வழிபாட்டில் உள்ளவங்க ஜீவசமாதி கும்பிடுவோம் மாத்திரம் தீபம் ஏற்றினாலும் வழிபாடு செஞ்சாலும் அந்த நெகட்டிவான தாட்டை வாங்கி நம்முடைய பாவ கர்மங்களை பூரா கழிச்சிட்டு புண்ணிய கர்மம் அப்படி ரிசல்ட்டாக நம்மகிட்ட கொடுக்கும். அதாவது கடவுளால் முடியாத ஒரு விஷயம் குருவால் முடியும் அப்படின்னா குருவும் தாயும் ஒன்று அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தாய் வந்து நம்மளை கற்பத்திலே சுமந்து நமக்கு இருக்கக்கூடிய அருள் ஞானம் தவ ஞானம்லாம் சொல்கிறாங்க. நம்ம கர்மாக்கள் 8 வகையான கர்மாக்கள் சொல்லுவாங்க. எடுகர்மா, படுகர்மா, பட்டகர்மா, தொடுகர்மா, தொட்டகர்மா, தொல்வினை கர்மா, தொலையாத கர்மா. இது மாதிரி இந்த கர்மாக்களை கொண்டு எடுகர்மா எடுத்த கர்மா, பிறவி எடுத்த கர்மா, படுகர்மா மனைவியோடு உள்ள கர்மா, பட்டகர்மா பிள்ளைகள் எடுத்த கர்மா. இதுமாரி ஒவ்வொரு கர்ம பலன்கள் இருக்கும். அது நல்வினை கர்மாக்கள் என்ன, தீவினை கர்மாக்கள் நம்ம ஆய்வு பண்ணணும். இன்றைக்கி நம்ம எது நல்லது செஞ்சுருக்கோம், இது கெட்டது செஞ்சுருக்கோம். நம்ம நல்லது செஞ்சால் என்ன கிடைக்கும், கெட்டது செஞ்சால் என்ன கிடைக்கும், கெட்டதை விட்டு நல்லது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் நம்ம வாழுங்காலத்தில் நம்மளை வாழ்த்துகிற மனிதர்கள் புகழ்கிற மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய ஜென்மஞானம் முடிஞ்ச பிற்பாடு நம்மளை பற்றி உணர்றது பேசுகிறதுக்கெல்லாம் அதான் வாழ்க்கை. அது வந்து எல்லாருக்கும் அது கிடைக்காது. இப்போ இந்த ஐயா நம்ம பார்த்த நேற்று அது நான் அகசியராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாக தான். அதாவது அகத்தியரும் சொல்லக்கூடாது. அதான் இந்த மலேசியா நாட்டில் அகசியருடைய வாழ்க்கையில் அகசியர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. மனைவி மக்கள் இருக்காங்க. ஸோ அது வேறு விஷயம். அகசியருக்கு 3 மனைவி இருந்து 110 குழந்தைகள் இருந்தால் வரலாறு இருக்குது. அகசியருக்கு 3 மனைவி 110 குழந்தைகள் இருக்காங்க. தமிழ் மொழியை முதல்ல சொல்லும்போது அகசியர்கள் 33 பேர். புதிய மலைக்கு வரும்போது அகசியர் இருந்தவங்க 3 பேர். தெரியார் அங்கேயே ஜெயசமதி ஆகிட்டார். புதிய மொழியில் ஆமாம் கிருடச்சித்தர் ஒருத்தர் அவர் ஜெயசமதி. கிருடச்சித்தர் தான் வந்து அகத்திபுரம் எங்கே போகணுன்னு நினைக்கார தோளில் சுமந்து கொண்டு இறக்கிடுவார். கிருடச்சித்தர் அவர் தான் திரும்ப. இப்போ நான் தான் கலைஞர் பண்ணேன். அதாவது கிருடச்சித்தருடைய நான் அதை நீங்கள் காமிச்சிட்டீங்க என் கணக்கில் இது இருக்குது. கிருடச்சித்தர் உலகம் பூரா சுற்றி கொண்டு இருக்கோம். நான் அகசியர் கல்பூர்னியா இருக்குல்ல, கல்பூர்னியா அங்கே அகத்தியர் போயிருக்கான வரலாறு. கல்பூர்னியா அகசியர் போய் தமிழ் வச்சுருக்காங்க. இயேசுநாதரே அகசியர்லேருந்து சீடராக வந்துருந்துருக்காரு. அகசியரை படித்த பிற்பாடு தான் அந்த கண்ணை திறந்து வைக்கிறது, முடனை நடக்க வைக்கிறது. ஏன்னா அவரு பாதியில் மறந்து போனீர் ஐயா அப்படின்ட்டாரு. திரும்ப அதுக்கு பிறகு கைலாசர் வடகைலாயத்தில் இருந்து அதுக்கப்புறம் அகசியர் அருளை வாங்கின பிற்பாடு தான் சித்துக்களை அவர் பெற்றிருக்காரு இயேசுநாதர். அதனால் அகசிய பெருமாளுடைய கணக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த உலகத்தில் அகத்தியர் இல்லாத கடவுளும் அகத்தியர் இல்லாத சித்தரும் எதுவும் கிடையாது. இந்த நாட்டில் மலேசியா நாட்டில் நிறைய இருந்தாலும் எளிமையான பூஜை, எளிமையான வழிபாடு, எளிமையான தன்மை. அதாவது ஊன் உருகி உள்ளம் உருகி சொல்லலாம். கவிஞர் பத்தி பரவசத்திலே ஊன் உருகம் பாரு. ஊன் உருகம் உயிர் உரைக்கூடாது. ஊன் நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி செய்யும். அதாவது ரத்தத்தோட கலந்துருக்கிற பக்தி. அழுதால் அவன் அருளை பெறலாமா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினாங்க மாதிரி எவன் ஒருவன் வழிபாடு செய்வது தன் அறியாமல் அந்த நிலைக்குள்ளே போகிறானோ அந்த இடத்துல இறைவன் வந்து அவங்களோட குடியிருப்பாங்கிற அர்த்தம். அதான் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் முழுவதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு எளியோ நீ வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்றால் ஏன் விருப்பம் கிடையாது. அது உன் விருப்பம் அப்படின்னா எனக்கு எது கொடுக்கணும்னு நினைக்கிறியா உன் விருப்பம். நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னா புண்ணியம் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் அழுகிறேன்னா என் பாவம் கழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ அழுகமாக சிரிக்கணும் யோசனை பண்ணிக்க அப்படிங்கிற விஷயம். நீ அழுகிறாயா உன்னுடைய புண்ணியம் கழிஞ்சிக்கிட்டே இருக்கு. சிரிச்சிட்டியா அப்படி மாதிரி அழுகிற பொழுது நம்முடைய புண்ணியங்கள் கழியுது, பாவங்கள் கழிவு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி அடைய நேரம் கூட அவனுடைய புண்ணியகரமாக கழியும். நம்ம வருத்தப்படுறோமா அவனுடைய பாவகரமாக கூட கழியும். பிறவியே வேண்டாம்னு ஞானிகள்லாம் படுறாங்க. ஏன் பிறவி வேண்டாம், எதுக்காக பிறவி வேண்டாம்? இந்த ஆன்மா அடிபடுறது, சுகப்படுறது, சுகப்படுறது எல்லாமே பிறவி எடுத்தால் தான். பிறவி எடுக்காமலே வாழக்கூடிய ஆற்றல் நிறைய இருக்குது. என்ன அதாவது மணிவாச பிள்ளைங்களுடைய புல்லாய் பூண்டாய், முதல்ல புல்லாக தான் பிறந்திருக்காங்க, அப்புறம் பூண்டா பிறந்திருக்காங்க, அப்புறம் தான் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய், முதல்ல மனுஷனுடைய வல்லசுரன் தான். முதல்ல எல்லாத்தையுமே கெட்ட குணம் இருக்கும். வல்லசுரராய், அப்புறம் முனிவராய், அப்புறம் தேவராய், அப்புறம் எல்லாம் நின்ற தாமரை சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிழைந்திருக்கேன். நல்லா மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆகரசம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, கோபம் இருக்குது, காமம் இருக்குது. இதையெல்லாம் நீக்கி போனால் 7 விதமான மாயை இருக்குது. அந்த 7 விதமான மாயை தீர்ந்தால் தான் இறைவனை பார்க்க முடியும். அதான் 7 திரை விலகின பிற்பாடு என்ன தெரியும், ஞானம் என்கிற ஜோதி தெரியும். ஜோதியுடைய அதான் இறைவனை காட்டுகிற பொழுது ஜோதியை காமிப்பாங்க. நான் கடவுள், அதான் இந்த ஜோதி தான் கடவுள் அப்படின்னு நம்ம கொண்டுக்கிறார். ஏன் உன்னை வந்து சேரக்கூடியது தான், நீ போய் சேரக்கூடிய இடமும் அதுதான். உன்னை வந்து சேர்வதும் அதுதான், நீ போய் சேரக்கூடிய இடமும் ஜோதி தான். அதான் ஜோதி ஏற்றும்போது இதுவாகவே நான் பிறந்தேன். உன்னை வந்து சேர்வதும் அதுதான், அதான் உன்னை வந்து சேர்வதும் அதுதான், நீ சேர்வதும் அதுதான்.
நம்மகிட்ட வந்து சேருதான், அதுதான் சேருது. நம்ம போய் சேரதான் போகிறோம். காமங்கிறது தீ, அந்த தீ பிளம்பில் தான் நம்முடைய உடல் சரீரம் இருக்கிறது. நான் காமத்தை தான் அகத்தினில் அகத்தளோடு ஆலிங்கனம் செய்யும் நேரம் அகத்தில் என்னை நினைத்தால் அகத்தினை வந்து பிறப்பேன். அகமெனும் தீக்குள் வாழ்கிற ஜீவன் அகத்தி ஈசன். தீங்கிறது தப்பு ஜீவன். அந்த ஜுவாலை வருதுல, அந்த ஜுவாலை இந்த தீபதி அந்த ஜுவாலை வந்து என்னன்னா இந்த இருந்து வரக்கூடிய ஜுவாலை தான் அந்த காற்றை பூரா சுத்தம் பண்ணி மழையை கொண்டு கூடிய ஆகர்ஷணம் அது கொண்டு. அதனால் இந்த தீபயத்துக்கு நிறைய தன்மை. அந்த உலகத்தில் நாம் பார்த்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சித்தர் வழிபாட்டில் உள்ளவங்க யாருமே சோடை உணவும் கிடையாது, கட்டு உணவும் கிடையாது. சித்தர்களுக்குள்ளே எல்லா தெய்வமும் அடக்கும். பாண்டத்தினுடைய ஜீவ சமாதி இருக்கு, 12 திருக்கோயிலுக்கு பேர் பெற்றதுன்னா அந்த சித்தர்கள் போய் ஐக்கியமாக போய்தான் அந்த கோயில் இடைக்காட்டுற கங்கணவரம் எங்கே பார்த்தாலும் தெரியும். சித்தர்கள் வாழக்கூடிய கோயில் பூராமே பிரசித்தியாக இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் அகத்திய பெருமான் வந்து இருக்கார். இது அகத்தியில் அவ்வளோ மாற்றமே கிடையாது நமக்கு. அதனால் இந்த கோயில் இன்னும் பிரபல்யம் அப்படிங்கிறதுல இன்னும் உயிர் பெற்று மேலே இடம். இந்த வாய்ப்பை கொடுத்தது எங்கள் பாலச்சந்திரையா அவங்க மாதிரி அன்பர்களும் தான். அதனால் அகத்திய பெருமானுடைய திருத்தாலையும் போற்றி சொல்லிக்கிடும். சரி, നെഞ്ചിലൊരാളില്ലേ, കിളി കൊഞ്ചണ മൊഴിയല്ലേ, ചഞ്ചലമിഴിയല്ലേ, മലർമഞ്ചമൊരുങ്ങിയില്ലേ. കൊലുസിന്റെ
മഴയില്ലേ നീലക്കണ്ണും നിറയൂലേ ചെറുതാലിയണിഞ്ഞില്ലേ മിനുമിന്നണമിന്നല്ലേ ചില്ലഴിവാതിൽ മിന്നിയടഞ്ഞോ നല്ലിരവിൽ തന്നെ തൊടിയിലേതോ പൊന്നാഞ്ഞിലിമേ പുലരിവെയിലൊളിപ്പൂക്കാവടി ആടി തിരുത്തില്ലാന തിമില തകിലൊടു പാടി തൊടിയിലേതോ പൊന്നാഞ്ഞിലിമേ സാമരിപമമാനി പപാസരി മാനി പപാസരി നീരി സദാമരി സരി മാനി സനി ദബദനി ദബമഗരിഗ ബാഗരി ധനി ധനി ധരി മരിസ പുലരിവെയിലൊളിപ്പൂക്കാവടി ആടി തിരുത്തില്ലാന തിമില തകിലൊടു പാടി പാടി അരിയന്നൂർ കാവിലെ കൂത്തുമാടത്തിൽ തിരിവയ്ക്കാൻ പോരുന്നു മകര സൂര്യനും തേവാരം കാണണം വേല കൂടണം തെക്കന്നം പുള്ളുവൻ പാട്ടും കേൾക്കണം തിരുവിൽവാമലയിൽ മേട പുലർകാല പൊൻകണി വയ്ക്കാൻ വെള്ളോട്ടിൻ ഉരുളിയൊരുക്കേണം പാടി തൊടിയിലേതോ പൊന്നാഞ്ഞിലിമേ പുലരിവെയിലൊളിപ്പൂക്കാവടി ആടി തിരുത്തില്ലാന തിമില തകിലൊടു പാടി പാടി തൃത്താലക്കോലൊത്തെ തേതി പെണ്ണിന് തിരുവിരലിൽ ചാർത്താൻ താരമോതിരം കണ്ണെഴുതാൻ രാവിരുൾ കൂട്ടു കൺമഷി കസമണിയാൻ മാറ്റെഴും മാഘ പൗർണമി തിരുവേളി പന്തലു
പാടുമേയൻ തിരുനാവാമണലോരത്തെ തിരുവാതിരമെനയും വനയോല പാടി തൊടിയിലേതോ പൊന്നാഞ്ഞിലിമേൽ പുലരി വെയിലൊളിപ്പൂക്കാവടി ആടി തിരുത്തില്ലാന തിമിലതകിലൊടുവാടി ദേവി ആത്മരാഗമേകാം കന്യാവനിയിൽ സുഖദം കളഗാനം പകരാനണയു ഗന്ധർവ വീണയാകൂ നീ ദേവി സാഗരങ്ങൾ മീട്ടും സോപാനഗീതമാ നിറയും നിൻ ശ്രുതിയിൽ എൻ ഗാനാലാപം ഗമരേ രമ പനി ധനി മ പനി സനി സരി സരി ബമ പമരി സനി സരി മപ നി സരി മപ സാഗരങ്ങൾ നീട്ടും സോപാനഗീതമായി നിറയും നിൻ ശ്രുതി എൻ ഗാനാലാപം മദനയാമിനി ഹൃദയ സൗരഭം തരളമാ ശലഭങ്ങളായി നുകരാൻ നീ വരൂ മന്ദം ദേവി
சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் கன்னி மூலம் சரணம் நின் கருணை விழிகள் சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் மனோன்மணி சரணம் நின் மழலை மொழிக்கும் சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் அகத்தீஸ்வரன் சரணம் நின் மகத்துவத்தில் சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் பாலமுருகன் சரணம் நின் கோலவேலிடம் சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஸ்ரீ சத்யநாராயணா சரணம் சங்கு சக்கரத்திடம் சரணம். ஓம் மணிகண்டா சரணம் நின் கனி போல் தாழ் சரணம். தீர்த்தமலை திகழும் சித்தநாதர்களே சரணம். அகஸ்தியர் ஆசிரமத்தில் உலகும் சித்தர்களே சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புத அகஸ்தியனந்தவனம் சக்திமயம் அருள் சாந்தமயம் தரும் சித்தர்கள் பதம் சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புத அகஸ்திய நந்தவனம் சக்திமயம் அருள் சாந்தமயம் தரும் சித்தர்கள் பதம் சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். சித்தர்களின் குருவாம் திரு அகஸ்திய முனி சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். குரு பத்தினியே தாயே ஸ்ரீலோக முத்ரை சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். தேகநலன் அருளும் ஸ்ரீபோகநாதனே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். லிங்கம் அங்கம் ஏந்தும் ஸ்ரீ கூர்ம முனி சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். அஷ்டசித்தின் சிகரம் ஸ்ரீ சட்டை முனி சரணம். திருமந்திரத்தை அருளும் திருமூலநடி சரணம். தீர்த்தமலை திகழும் சித்தநாதர்களே சரணம். அகஸ்தியர் ஆசிரமத்தில் உலகும் சித்தர்களே சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புத அகஸ்தியனந்தவனம் சக்திமயம் அருள் சாந்தமயம் தரும் சித்தர்கள் பதம் சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புத அகஸ்திய நந்தவனம் சக்திமயம் அருள் சாந்தமயம் தரும் சித்தர்கள் பதம் சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம் சிவன் குழந்தைகளே சரணம் ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். தர்மங்களின் நிலையம் ஸ்ரீ பிரம்ம முனி சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ரேகைகளில் உலவும் ஸ்ரீ கமல முனி சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம்.
ஆன்மபலம் அருளும் ஸ்ரீ கூன் கண்ணரே சரணம். குரு மண்டலத்தாரே சரணம். நவகோள்களையும் ஜெயித்த இடைக்காடரடி சரணம். குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம். சிவன் குழந்தைகளே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம். சிவன் குழந்தைகளே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஈசன் நெறி உரைக்கும் ஸ்ரீவாசமுனி சரணம். யமை சதுரகிரி நடத்தும் சுந்தரானந்தரே சரணம். தீர்த்தமலை திகழும் சித்தநாதர்களே சரணம். அகஸ்தியர் ஆசிரமத்தில் உலகும் சித்தர்களே சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புதம் அகஸ்தியர் நந்தவனம். சக்திமயம் அருள் சாந்தமயம் தரும் சித்தர்கள் பதம் சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புத அகஸ்திய நந்தவனம். சக்திமயம் அருள் சாந்தமயம் தரும் சித்தர்கள் பதம் சரணம். சித்தர்களே சரணம். சிவன் குழந்தைகளே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம். சிவன் குழந்தைகளே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். வரதவரின் திலகம் ஸ்ரீ மச்சமுனி சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். அண்ணாமலை நேசர் ஸ்ரீ புன்னாகீசர் சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். எந்தை முகம் நோக்கும் திருநந்தி தேவரே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். பிரம்மயுகம் பல கடக்கும் ரோம ரிஷி சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம். சிவன் குழந்தைகளே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஓம் சித்தர்களே சரணம். சிவன் குழந்தைகளே சரணம். ஸ்ரீ குரு மண்டலத்தாரே சரணம். ஹரியுடன் தினமும் பேசும் திரு கொங்கணரே சரணம். ஜால வித்தை பல புரியும் கைலாசநாதரே சரணம். காய கல்பம் வழங்கும் கோரக்கர் சரணம். கிருபை பலவே புரியும் கிரியா பாபாஜி சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புத அகஸ்திய நந்தவனம். சக்திமயம் அருள் சாந்தமயம் தரும் சித்தர்கள் பதம் சரணம். சித்தவனம் திரு சித்தவனம் அற்புத அகஸ்திய நந்தவனம். சக்திமயம் அருள் குரு சாந்தமயம். பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம்
உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்டோரம் நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே தேவ குயில்கள் உன்னாடை ஹே மிதக்கின்ற பாலாடை உன் காலை ஹே குளிப்பாட்டும் நீரோடை வெயில் நாடும் சுடுமென தேகம் கெடுமென ஜன்னல் திரையிடும் மேகம் இரு காதல் விழிகளில் வீசும் ஒளிகளில் விரையும் பௌர்ணமியாகும் சந்தோஷம் உன்னோடு கைவீசும் என் நாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம் இரவில் 100 கனவு வேத விழியில் போதை நினைவு பன்னீரில் இளந்தேகம் நீராடும் பனிப்பூக்கள் உனை கண்டு தேனூரும் நீ ஆடை அணிகலன் சூடும் அறைகளில் ரோஜா மல்லிகை வாசம் முகவேர்வை துளியது போகும் வரையிலும் தென்றல் கவரிகள் வீசும் நெஞ்சோரம் தள்ளாடும் முத்தாரம் என் நாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம் ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூட உறவாடும் நீங்களே இருவேளி மீன்களாய் ஆட ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ
வசந்தம் கொண்டு தினம் பாடும் தென்றல் ஒன்று பூவாரம் சூடிக்கொண்டு தலைவாசல் வந்ததின்று. தென்பாண்டி மன்னன் என்று திருமேனி வண்ணம் கண்டு மடியேறி வாழும் பெண்மை படியேறி வந்ததின்று. இளநீரும் பாலும் தேனும் இதழோரம் வாங்க வேண்டும். கொடுத்தாலும் காதல் தாபம் குறையாமல் ஏற வேண்டும். கடல் போன்ற ஆசையில் மடல் வாழை மேனிதானாட